உள்ள பாஸ்டர்ஸ் வேர்ட் ஆஃப் காட்ல ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஸோ சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஊழியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்ல நம்முடைய வாக் வித் காட், தேவனோடு கூட நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட சூப்பர் நேச்சுரல் ரெலம்ல மூவ் பண்றீங்கன்றது. சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் அனாயிண்டிங் ஆஃப் காட், தேவனுடைய அபிஷேகத்தோடு கூட அது தொடர்புல இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். You will be my witnesses. எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். ஸோ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்னாடி அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறமே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அப்பவே அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஹோலி ஸ்பிரிட் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலுமே ஜீசஸ் சொல்றாரு, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, எருசலேம்ல வெயிட் பண்ணுங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்க என்ன செய்யுங்க, எருசலேம்ல போய் காத்துருங்க அப்படிங்கிறார். சோ இது ஆவியில அடுத்த ஒரு நிலைக்கு, உங்களுடைய உள்ளான ஆவி இருக்கு பாருங்களேன், உங்களுடைய ஸ்பிரிட் மேன், உங்களுடைய ஆவி மனிதன் தேவனுடைய ஆவியானவரால, பரிசுத்த ஆவியானவரால டேக் ஓவர் பண்ணி, உங்களோட ஸ்பிரிட் ஆவியானவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அவரோட கண்ட்ரோல்ல எடுத்து உங்களை அவருடைய மகிமைக்காக யூஸ் பண்ணக்கூடிய, அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாக. அதுதான் பவுல் எழுதுறாரு, இந்த கனத்தை நாங்க இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம், இந்த மகிமையை நாங்க இந்த மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறோம் சொல்றாரு. சோ ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களை அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு, அடுத்த ஒரு காலிங்க்கு, அடுத்த ஒரு அனாயிண்டட் வெசலாக, உங்களை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பர்టిక్యులர் அனாயிண்டிங் வெசலாக உங்களை என்ன செய்யறாருன்னா அனாயிட் பண்ணி, உங்களை அதுக்குன்னே முன்குறிச்சு, உங்களை அதுக்குன்னே வேறு பிரிச்சு எடுக்கிறார். உங்களை அதுக்குன்னு பிரிச்சு எடுப்பார் தனியா. So anointing, what is the meaning of anointing? So அபிஷேகம் இன்னைக்கு யாரை பார்த்தாலும் அபிஷேக கூட்டம், எங்க பார்த்தாலும் அபிஷேக கூட்டம், எல்லாரும் வாங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் அபிஷேக கூட்டம் இன்னைக்கு. ஸோ அனாயிட்டிங் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அனாயிட்டிங் அப்படின்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். அபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேரே பொறுப்பு கொடுக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். கர்த்தாவே என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்க தெரியுமா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே வல்லமையை அப்படியே தந்துருவாரு, வல்லமையை கொடுத்துருவாரு. வல்லமையை அவர் ஏன் கொடுக்கணும்? வல்லமை எதுக்கு உங்களுக்கு? முதல்ல வல்லமையை யாருக்கு கொடுப்பாங்க? எல்லாருக்கும் வல்லமை மேல ஆசை இருக்கு, எல்லாருக்குமே வல்லமை வேணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை கொடுங்கன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அனாயிண்டிங் மீன்ஸ் கர்த்தர் யாரையெல்லாம் அபிஷேகம் பண்ணினாரோ அவர்கள் எல்லார் மீதும் ஒரு பொறுப்பு, அது ஒரு
கடமை, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க மேல வைக்கிறாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய செய்யறதுக்கு பேரு தான் அனாயிண்டிங். யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நீங்க எடுத்து கேளுங்க. யாரெல்லாம் அபிஷேகம் பண்றாரோ, சவுலா ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. ராஜாவா அபிஷேகம் பண்ணா அது ஒரு பொறுப்பு தானே. தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்றாரு. அது ஒரு பொறுப்பாச்சே. அனாயிண்டிங்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு அனாயிண்டிங் மட்டும் வேணும். இன்னைக்கு பார்த்தா அதான் பிரச்சனை இன்னைக்கு. யார பார்த்தாலும் அபிஷேக கூட்டம், அபிஷேக கூட்டம், அபிஷேக கூட்டம்னு அபிஷேகம்னாலே எதுக்குன்னே புரிய மாட்டேங்குது. நீங்க அபிஷேகத்தை கேக்குறீங்க, அனாயிண்டிங் வேணும்னு கேக்குறீங்கனாலே அதுக்கு அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சு கேளுங்க. நான் என்ன கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எனக்கு பொறுப்பு கொடுங்க ஆண்டவரே நீங்க கேக்குறீங்க. எனக்கு பொறுப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்றீங்க? கேக்குறீங்க நீங்க. சோ அப்ப அந்த பொறுப்பு ஒரு மனிதன் மேல அனாயிண்டிங் வருது, அபிஷேகம் பண்றாரு ஒருத்தர் ஆண்டவரு, ஒருத்தர் மேல அனாயிண்டிங் கொடுத்துட்டாரு அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலுங்க, you received a responsibility. அதனாலதான் பவுல் ஊழியத்தை எப்படி சொல்றான்னா, அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதனாலதான் சொல்றான், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன். இது என்ன பழைய ஏற்பாட்டுல இருக்கு? புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கு. ஏன் புதிய ஏற்பாட்டுல பவுல் இதை எழுதுறாருன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஏன் சொல்றாருன்னா, ஏன்னா அது ஒரு பொறுப்பு, அது ஒரு கடமை. அந்த கடமையை அந்த கடமையை ஒருத்தன் தன் மீது வாங்கிக்கிறான், எனக்கு அந்த கடமை வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறான்னா, நீ அந்த கடமை, அந்த வேலையை அப்படி கரெக்டா செய்யணும். உங்களை நம்பிதானே அந்த வேலையை கொடுக்குறாரு. ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறோம்னா, இப்ப சர்ச்சிலேயே ஒருத்தரை நம்பி நம்ம ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம்னா, அவங்கள நம்பிதானே கொடுக்கிறோம். ஐயா சொல்லுங்க பாஸ்டர். ஐயா, அந்த வசனம் பழைய பாட்டு தானங்க இருக்கு. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன், ஐ திங்க் எரேமியாவுல 47:10 48:10 அந்த மாதிரி ஏற்பாட்டிலே இருக்குது இல்லையா? இருங்க வரேன். புதிய ஏற்பாட்டுல கர்த்தரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், அப்படிதான். இருங்களேன் ஒரு நிமிஷம். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வசன இருப்பிடம் எரேமியா 48, சாரி 48:10 போட்டிருக்கேன். எரேமியா 48:10 தான் அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமா 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 ஆமா. பாருங்க, நமக்குமே இந்த வசனத்தை எல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு அப்படியே மைண்ட்ல பதிஞ்சு போயிருக்கு இன்னமும். சோ ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மேட்டர் இருக்கு பாருங்களேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அனாயிண்டிங் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். பாஸ்டர் ரஞ்சித், தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க. கலாத்தியர் 3:10 இருக்குது. கலாத்தியர் 3:10 இருக்கோ? இது எனக்கு அது புதிய பாட்டுல, நான் புதிய பாடு தான் நான் படிக்கிறேன். அதனால எனக்கு அது புதிய பாட்டுல தான் எனக்கு ஞாபகம். அதுதான் எனக்கு. ஓகே, புதிய பாட்டுல இருக்கு. ஆக்சுவலா அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிறத பால் நியூ டெஸ்டமெண்ட்ல கோட் பண்றேன். கலாத்தியர் 3:10 இருக்கிறத படிங்களேன் சிஸ்டர், படிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதே. அது வேற, இது வேற. இது வேறயாச்சே. ஆமா, அப்படிதான் இருக்கு பிரதர். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன், அது பழைய ஏற்பாடுல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1 கொரிந்தியர் 16:22 பாஸ்டர் சொன்னது இருக்குது. அங்க அன்பு, அதையும் படிங்க. 1 கொரிந்தியர் 16:22.
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். 1 கொரிந்தியர் 16:28 22. அதுல என்ன இருக்கு? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இப்படி இருக்கியா? இப்படிதான் இருக்கு. இல்லையே, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்கிறவன்றது பழைய ஏற்பாட்டுல மட்டும்தான் இருக்கப்ப இல்ல. ஆமாயா. தலைவரே, கிளாஸ்ல இருக்கேன், கூப்பிடுறேன் நான். ஸோ அது பாத்தீங்கன்னா ஊழியம் அந்த 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 அனாயிட்டிங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குறோம்னாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மெயினா சொல்ல வர்றதுதான், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு பொறுப்பு. அபிஷேகம் ஆண்டவர் அனாயிட் பண்றாரு அப்படின்னாலே ஆண்டவர் ஒரு மனிதனை என்ன செய்கிறார்? பொறுப்பை அவன் மீது என்ன செய்கிறார்? வைக்கிறார். சோ உங்க மேல வரக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வாங்கிட்டு அசால்ட்டா இருக்கிறதுக்கு, அதை வாங்கிட்டு அந்த பொறுப்பை உங்களை நம்பி கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு, அதுக்கு பேசாமையே இருந்துடலாம். இந்த வசனம் கொலோசியர் 4:17 கொடுக்கணும். நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாய் என்று சொல்கிறேன். இல்ல, அந்த 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 வேர்டு வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி அங்க மட்டும்தான் இருக்கு. நம்ம அந்த காலத்துல இருந்தே இந்த வசனங்களை கேட்டு கேட்டே ஊழியத்துல வளர்ந்தவங்க. என்ன பாஸ்டர், இந்த வசனம்லாம் நமக்கு மைண்ட்ல வந்து அப்படியே ஊறி போன வசனம் அந்த காலத்துல இருந்து. இதெல்லாம் வந்து நமக்குள்ள அப்படியே ஓடிட்டு இருந்தது. அந்த வசனமுமே பழைய ஏற்பாட்டுல எரேமியா ஏன் சொல்றாரு அப்படின்னா இதான் காரணம். அந்த ஊழியம்ன்றது ஒரு பொறுப்பு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு அனாயிட்டிங். கர்த்தரால ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுறான்னாலே he is taking a responsibility. ஸோ அப்ப ஜனங்க அபிஷேகத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு வேணும்னு ஆசைப்படுறாங்க ஆண்டவர்கிட்ட இருந்து. ஸோ வானத்தை பூமி உண்டாக்கின அந்த தேவனிடத்துல பொறுப்பு. பிரதர், இதுல சபிக்கப்பட்டவன் இல்லாம ஒரு வசனம் இருக்கு. நீ கொலோசியர் 4:17 நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாகவென்று சொல்லுங்கள். கவனமாய் இருப்பாயாக. சோ இது எல்லாமே பால் வந்து அததான் மீன் பண்றாரு. இதத்தான் லிட்டரலா பால் வந்து என்ன செய்ய வர்றாருன்னா, அந்த மினிஸ்ட்ரின்ற மேட்டர். இப்ப அதனாலதான் இத்தனை வசனங்கள் அது ரிலேட்டடாவே இத்தனை வசனங்கள் வந்து இருக்கு பாருங்க. சோ மெயினா என்ன சொல்ல வரேன், நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, அபிஷேகம் அப்படின்னா பொறுப்புன்னு அர்த்தம். வெரி சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர்கிட்ட போய் அபிஷேகம் கொடுங்கன்னு கேட்டு ஏதோ வல்லமையை மட்டும் பெற்று கொண்டுட்டு வல்லமையை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு பேரு அனாயிண்டட் கிடையாது. அனாயிண்டட் மீன்ஸ் உங்களுக்கு தேவன் இந்த பூமியில ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு வேலைய, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நீங்க அவர் கையில இருந்து வாங்குறீங்க. இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. when you are asking for the anointing. புரியுதுங்களா? சோ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, so you will receive that strength. so holy spirit ஓட strength வந்து உங்க ஆவியில you will receive strengthங்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க ஆவியில தேவனுடைய பலத்தை உணர்வீங்க. உங்க ஆவி you will receive strength. நீங்கள் வல்லமையை அடைவீர்கள். வல்லமை, காட்ஸ் பவர்ல மூவ் பண்ணக்கூடிய, தேவனுடைய வல்லமையில மூவ் பண்ணக்கூடிய கிருபையை பெறுவீங்க. அது என்னன்னா உங்க ஆவி, அது வரைக்கும் உங்க ஆவி பார்த்தீங்கன்னா சாதாரண ஆவியாகத்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்து நடந்துகிட்டு தான் இருப்பீங்க, சர்ச்சுக்கு போவீங்க, வருவீங்க, எல்லாமே இருக்கும். ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, when you received the anointing means அபிஷேகத்துக்கு இன்னொரு ஒரு
பெயர் என்ன அப்படின்னா, தேவனுடைய பலத்தை உங்க ஆவி தேவ பலமுள்ள ஆவியாக மாறும். தேவ பலமுள்ள ஆவியாக மாறும். புரியுதுங்களா? சோ உங்க ஸ்பிரிட்ட காட் ஸ்பிரிட் வந்து மெர்ஜ் ஆக்கி, அதுக்கப்புறம் உங்க ஆவியோட ஸ்ட்ரென்த் வந்து சாதாரணமானதா இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க இதை. ஸோ சூப்பர் நேச்சுரல்ன்றது உங்க ஆவியிலேயே இருக்கிற ஒரு விஷயமா மாறிடும். உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருக்கும். உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய திங்கிங் எல்லாமே. புரியுதுங்களா? அடுத்தது நல்லா புரிந்து கொள்ளுங்க. அனாயிண்டட் லைஃப் ஸ்டைல் ஆரம்பமாகும். அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை ஆரம்பமாகும். இங்கதான் வந்து இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை. நிறைய பேரால அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்களேன். அந்த லைஃப் ஸ்டைல தான் எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. அங்கதான் பிரச்சனையே வரும். நம்மளுடைய சாதாரணமான, நான் சொல்றேன், நீங்க ஒரு சாதாரணமான லைஃப நீங்க வாழவே முடியாது. அதுக்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து என்னால சொல்ல முடியுது. இதுவரைக்கும் நான் கடந்து வந்து நான் பார்த்த எத்தனையோ பெரிய பெரிய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்மளால நம்முடைய நீங்க நினைச்ச மாதிரி உங்களால சாப்பிட கூட சில நேரத்துல முடியாது. நம்ம விரும்பினதை சாப்பிட கூட முடியாது. நம்ம விரும்பினதை சாப்பிட முடியாது. நம்ம விரும்புறத செய்ய முடியாது. நிறைய மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரும் இந்த லைஃப் ஸ்டைல். அனாயிண்டட் லைஃப் ஸ்டைல். அனாயிண்டிங் ஆல்வேஸ் டிமாண்ட்ஸ் a லைஃப் ஸ்டைல். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னோட லைஃப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா எத்தனையோ நாள் நான் வந்து ஃபாஸ்டிங்லாம் எனக்கே வந்து நான் என்னைக்கு சாப்பிட்டிருப்பேன், நான் எத்தனை நாள் ஒரு வருஷத்துல சாப்பிட்டிருப்பேன்றது எனக்கே தெரியல. இப்பதான் நான் வந்து ஃபாஸ்டிங்ஸ் வந்து என் லைஃப்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா நான்லாம் நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி, அதாவது நான் இந்த ட்ரூத்துக்குள்ள வந்த பிறகு சொல்றேன். நான் இந்த ட்ரூத்துக்குள்ள 2012ல இருந்து இருக்கேன். இன்னைக்கு நான் பேசுற இந்த ட்ரூத்தை 2012ஆம் வருஷத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஏஜில அங்க இருந்த காலத்துல இருந்தே, நான் அந்த அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி, அந்தமான்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நான் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபெய்த் லைஃப் இதெல்லாம் இல்லையா? சோ இந்த ட்ரூத்துக்குள்ள வந்துட்டதுனால நான் என் ஃபாஸ்டிங்லாம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. என் ஃபாஸ்டிங் லைஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மாறவே மாறாது. என்னால வந்து 3 நேரமும் சாப்பிட்டு, நான் 3 நேரம் கரெக்டா சாப்பிட்ட காலங்கள் வந்து ரொம்ப குறைவு. எத்தனையோ நாட்கள் நான் ஃபாஸ்டிங்ல தான் நான் கழிச்சிருக்கிறேன் என் லைஃப. ஃபாஸ்டிங்லாம் போட்டா சும்மா 10 நாள் 5 நாள்லாம் கிடையாது. 100 நாள் 108 நாள் இது வரைக்கும் 108 நாள்லாம் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். சோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அனாயிண்டிங்ன்ற அந்த உங்க ஆவியும் அவருடைய ஆவியும் மெர்ஜிங்குள்ள போய் அது அந்த அனாயிண்டிங்கோட ஃப்ளோ உங்க லைஃப கேரி பண்ணி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுன்னு வைங்களேன். நான் சொல்றேன், நான் சாப்பிடும் போது எனக்கு இருக்கிற பலத்தை விட நான் 108 நாள் ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன். 3 நேரம் சாப்பிடாம 108 நாள் உபவாசம் பண்ணிருக்கேன். நான் அந்த 108 நாள் நான் என்னால கேரண்டியா சொல்ல முடியும், நான் சாப்பிடுறப்ப எவ்வளவு வேலை செய்யணும் அதை விட டபுள் மடங்கா செய்ய முடியும். என்னால அதை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவேன். சாப்பிட்டா கூட என்னால அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. நான் ஃபாஸ்டிங்ல இருந்தேன்னு வைங்களேன், என்னோட எனர்ஜியே எனக்கு எங்க இருந்து தான் இவ்வளவு எனர்ஜி வருதுன்னே தெரியும். அவ்வளவு எனர்ஜியா இருப்பேன். அந்த பலத்தை வந்து ஆவியின் பலன்னு சொல்றோம் பாருங்க,
அதெல்லாம் வந்து அப்படியே லிட்ரலா பெற்று அனுபவிச்சு பார்த்திருக்கிறேன். அது எப்படி இருக்கும்? நம்ம ஃபுட்ல கிடைக்காத எனர்ஜியை நான் பார்த்திருக்கிறேன். சோ இது அனாயிட்டிங் லைஃப் ஸ்டைல். பல நாட்கள் வந்து தூக்கமே இருக்காது. தூக்கம் வராது. இத்தனையும் நாங்க கடந்த ஒரு சீசன்ல இருந்துச்சு என் லைஃப்ல. இப்பல இருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். 2 1/2 இயர்ஸ் முன்னாடி. எத்தனையோ மாசம் நாங்க தூங்கவே கிடையாது. நானும் என் ஒய்ஃபும் நாங்க தூங்கவே இல்ல. நைட் எல்லாம் முழிச்சு கிடப்போம். நைட் எல்லாம் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நைட் எல்லாம் எங்களுக்கு நைட் ஆயிடுச்சுனாலே எங்க 2 பேருக்கும் வந்து we have been taken into the realms. ஸோ ஆண்டவர் எங்களை அப்படியே ஒரு ப்ரேயர் லைஃப் அந்த நாட்கள்ல தான் ஏஞ்சலிக் நிலைமெல்லாம் எங்களுக்கு ஓப்பன் ஆனது. ஏஞ்சல்ஸை வந்து நாங்க லிட்ரலா ஃபீல் பண்ணதெல்லாம் அப்பதான். ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல ஏஞ்சல் வந்து என் கையை பிடிச்சது, என் கையை பிடிக்க சொன்னோன்னு என் கையை பிடிச்சது, என் கையை தானா இதானது, அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல தான் அந்த அனுபவங்களுக்குள்ளதான் கடந்து வந்தேன். ஸோ சீசன் பை சீசனா நம்ம லைஃப்ல வந்து நீங்க ஆவியானவர் உங்களை அடுத்தடுத்த நிலைக்குள்ள கொண்டு போகிற அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ள உங்களை என்ன செய்வார்னா எடுத்துக்கொண்டே வருவார். இப்ப நான் ஊர்ல இருந்து வந்த பிறகு இருந்தே எங்க வீட்டிலேயே எங்களால உணர முடியுது. நான் அங்க இருந்து வந்த பிறகு நான் சொல்றேன், எங்க வீடே வந்து தலையில மாறிடுச்சு. எங்களுடைய ஏற்கனவே நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஷெட்யூல்ல வாழ்றவங்க. இதுல இப்ப இன்னும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. இப்பெல்லாம் நமக்கு நைட்டு தான் இப்ப முக்காவாசி ப்ரேயர் டைம் ஃபுல்லா நைட்ல மறுபடியும் இன்னொரு சீசன் ஆரம்பமாகுது போல. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா முழிச்சிருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் வந்து கூடிக்கிட்டே வருது. ஸோ நான் சொல்றேன் என்னன்னா, உங்களுடைய ஆவி வந்து தேவனுடைய ஆவியோடு கூட ஒரே ஆவியாக இசைந்து அந்த அனாயிட்டட் லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்களை என்ன செய்யும் கொண்டு போகும். உங்க லைஃபே ஒரு சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும். உங்க மைண்ட் செட்டே சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கும். நம்ம நினைக்கிறோம், இப்ப கூட பாஸ்டர் ராம்பாபு மீட்டிங் எல்லாம் நடந்தது. நம்ம நினைக்கிறோம் ராம்பாபு ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணாரு, இவ்வளவு ஹீலிங் நடக்குது அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வாழவே முடியாது. எல்லாராலையும் அந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒண்ணு வச்சிருப்பாங்க பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு 2 நாள் நீங்க எல்லாம் தூங்கலைன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா பல மாச கணக்குல தூங்காம இருப்பாங்க. அவரே இந்த மீட்டிங்லயே சொன்னார், நான் தூங்கி 8 மாசம் ஆகுதுன்றாரு. சோ உங்களோட ஆவியை வந்து ஆண்டவர் அந்த அனாயிட்டட் லைஃப் ஸ்டைல்ல கொண்டு போவார். அப்ப நீங்க அந்த அனாயிட்டிங் லைஃப் ஸ்டைலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அதை நம்மளால என்ன செய்ய முடியும், அதை நம்மளால அக்செப்ட் பண்ணி போக முடியும். நிறைய பேரோட பிரச்சனை இதுதான். அந்த அனாயிட்டிங் ஒரு லைஃப் ஸ்டைல டிமாண்ட் பண்ணும். அந்த லைஃப் ஸ்டைல தான் எல்லாராலையும் என்ன செய்ய முடியாதுன்னா கொடுக்க முடியாது, தவறிடுவாங்க. நம்முடைய உணவு பழக்க வழக்கமா இருக்கட்டும், திடீர்னு ஆண்டவர் சொல்வாரு நான்வெஜ்ஜே தொடக்கூடாதுன்றாரு. நான் தமிழ்நாடு வந்தப்பெல்லாம் நான்வெஜ் சுத்தமா தொடவே இல்லை. அது ஆவியில நமக்கு தெரியும், நான்வெஜ்ஜே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஃபீல் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம இருதயம் அது பக்கத்துல வந்தாலே அதை வெறுக்கும். அது ஏன்னே தெரியாது. அதனாலேயே நான் இந்த முறை தமிழ்நாடு வந்தப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கேயுமே நான் வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. சோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன வேணாலும் ஆவியானவர் அந்த மூமெண்ட்ல நம்மள ஏன்னா அது வந்து ஆவி மண்டலத்தினுடைய விஷயங்கள், நம்ம போகிற ஆவி மண்டலத்தினுடைய காரியங்கள் அதெல்லாம். சோ ஆவியானவர் நமக்கு என்ன இதை கொடுக்கிறாரோ அதன்படி நம்ம போயிட்டே இருக்கணும். இப்ப தானியேல் வந்து
சாப்பிடக்கூடாதுன்னு டெசிஷன் எடுக்கிறான். அதுலயும் ஆண்டவருடைய ஒரு இது இருந்தது பாருங்க. ஸோ நிறைய மினிஸ்ட்ரி வந்து anointed lifestyle always is a must for the ministry of supernatural anointing பெற்று வாழ்றதுங்கிறது அதுதான். ஸோ நீங்களும் யாரெல்லாம் அனாயிட்டிங் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ இந்த காரியங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா இருங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அபிஷேகத்தை நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். ஸோ நிறைய பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா எல்லாராலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் இது ஒண்ணு. ஆண்டவர் சில நேரத்துல விடுன்னு சொல்ற விஷயங்களை விட முடியாது, எடுன்னு சொல்ற விஷயத்த எடுக்கவும் முடியாது. அதுக்கு ரொம்ப நம்ம ஹார்ட் வந்து அட்டென்டிவா இருக்கணும். அதுக்கு நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும்போது தான் டக்குன்னு உங்களால அதை கிராஸ் பண்ணி பிடிச்சிட்டு ரைட்டு இது ஆவியானவர் இப்ப செய்யறாரு. நான் சொல்றேன், இப்போ ஊர்ல இருந்து வந்த பிறகு இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க ஒரு ஃபேஸ். இப்ப நான் கடந்து போயிட்டு இருக்கேன் பாருங்க ஒரு ஃபேஸ். உண்மையாவே நான் சொல்றேன், என் லைஃப்லயே இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃபேஸ். இது வந்து இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு ஃபேஸை நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய மைண்டு, என்னுடைய பாடி, என்னுடைய ஹோல், எனக்குள்ள ஏதோ என் டிசைனே மாறுற மாதிரி, என் டிஎன்ஏவே ஏதோ ஆகுது உள்ளன்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கேன். என்ன நடக்குது எனக்கு என் பாடியிலயும் என் மைண்ட்லயும் எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே நிறைய நேரத்துல புரிய முடியும். ஒரு பெரிய எனக்கு நல்லா தெரியுது, ஒரு ஸ்விட்சிங் போயிட்டு இருக்கு. ஒரு இதுல இருந்து இன்னொரு அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம மூவ் ஆகுறோம். அது இன்னும் மைண்டால அதை என்னன்னே புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்க்குள்ள போயிட்டு இருக்கிறோம். பட் பிலீவ் ஒன் திங், அடுத்த நிலைக்குள்ள ஆவியானவர் நம்மளை கொண்டு சென்றுட்டு இருக்கிறார். எனக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு ஃபேஸ்ல இப்போ போயிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேஸா இருக்குது. God bless you. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? Question. பாஸ்டர், இப்ப நாங்க வந்து இப்ப அபிஷேகம் இப்ப எங்களுக்குள்ள இருக்கிறது அந்த அபிஷேகம் பண்ண போறோம். இதுல வந்து சொல்ற லெவல்னா அது அப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்குங்க. ஸோ அப்ப இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து போகணும், இதுல வந்து நம்ம வந்து இதாகணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவரோடு உங்களுடைய வாக், அதாவது அதுதான். இன்னும் டங்ஸ்ல நிறைய பேசுங்க, அந்நிய பாஷையில நிறைய பேசிட்டே இருங்க. நீங்க இன்னும் அந்த அனாயிட்டிங், அந்த பொறுப்புனாலே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தவங்க லைஃப்ல ஒர்க் பண்றதுதான், அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் ஒர்க் பண்ணணும். ஸோ அதற்கான நேரத்தை கொடுக்க முடியணும். முதல்ல நமக்கு மற்றவங்களோட லைஃப்ல ஒர்க் பண்றதுக்கான டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஊழியம் செய்யறோம்னா வெறும் ப்ரேயர் நடத்துறது மட்டும் இல்லை. உங்களை ஆண்டவர் யாரோட லைஃப்ல யூஸ் பண்ணணும், யாரோட லைஃபுக்குள்ள நீங்க போகணும், உங்களை கொண்டு அங்க ஒரு வேலை இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு ஆவியானவருடைய அந்த வாய்ஸ்
கரெக்டா நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. நிறைய டங்ஸ்ல பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த அனாயிண்டட் லைஃப் ஸ்டைலுக்கு நான் இங்க ஒப்பு கொடுக்குறேன். என்னோட லைஃப் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய லைஃபாக நான் இருக்கணும் அப்படின்றத நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் இந்த ஃபேஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஃபேஸ்ல தான் வருவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் இப்படித்தான் ஆவீங்க, உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும். எனக்கு வந்த மாதிரி நான் சாப்பாடுல மாற்றம் வருது, எனக்கு தூக்கத்துல மாற்றம் வருது, என்னுடைய எல்லாத்துலயுமே என்னுடைய பாடியில நிறைய சேஞ்சஸ் நான் சொல்றேன் பாருங்களேன். இது இப்படிதான் உங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இது எனக்கான ஒரு அழைப்பு ஒண்ணு இருக்கு, எனக்கு மேல வச்சிருக்கிற ஒரு காலிங் ஒண்ணு இருக்கு. நான் ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நான் என்ன கொண்டு ஆண்டவர் வச்சிருக்காரு. நான் இந்த சந்ததிக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போவேன். சோ அதுக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த நாட்கள்ல. உங்களை ஆண்டவர் அனாயிண்டட் லைஃப் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அந்த அனாயிட்டிங் உங்களுக்கு கொடுக்க போற பொறுப்பு உங்ககிட்ட வேற ஒண்ணு டிமாண்ட் பண்ணும். அத என்னன்றத ஆவியானவர் உங்களுக்கு நடத்துறப்ப நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? மெயினா என்ன, சில இரவுகள் நம்ம ஆண்டவரோட செலவு பண்ற வேண்டியது மாதிரிதான். மெயினா அதுதான் நிறைய வரும். இரவுகள் எல்லாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாங்க நடக்கும். புரியுதா? நீங்க கேட்ட கேள்வி பதில் கிடைச்சிச்சா? புரியுது பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். எனக்கான பாதை, எனக்கான பொறுப்பு வந்து வேற, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா வந்து வேற. என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்றது, நான் போற பாதை இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் போனாங்களானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பாதைக்குள்ள நான் கடந்து போறேன். நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் புதிய அனுபவமா தான் இருக்கு. சொல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க மணி, சொல்ல வந்தீங்களா? அண்ணா 108 நாள் வந்து நீங்க உபவாசமா இருந்தீங்க இல்ல? உபவாசத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்படிதான் பண்ணணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? உங்க ஹெல்த் போயிடாதா? ஏன்னா நாங்க சில நாட்களுக்கு முன்பாக அப்படி இருக்கும்போது ஹெல்த் டோட்டலாவே அஃபெக்ட் ஆயிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இல்ல இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் இருக்குதா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நமக்கு ஆவியானவருடைய நடத்துதல், அதாவது நம்ம ஆவியிலிருந்து அதுக்கான சிக்னல் வந்து நமக்கு தெரியும். நம்ம ஆவி வந்து அதை நோக்கி தானாவே போகும். நம்மள இப்ப பைபிள்ல இருக்கு இல்லையா, இயேசுநாதரை வந்து ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனாருன்னு போட்டிருக்குல்ல. நம்மள ஆவியானவரே அதுக்கு கொண்டு போவார். அப்படி கொண்டு போகப்பட்டு அந்த உபவாசம் மேற்கொள்ளப்படும் போது நான் சொல்றேன், நீங்க you will see the great power in your life. நீங்க அதற்கான ஒரு வல்லமையான ஒரு ஆவியில அதற்கான பலனை நீங்க பார்ப்பீங்க. ஹோல் பைபிளே நமக்கு டெஸ்டிமனி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அனாயிண்டட் மேன் ஆஃப் காடோட லைஃப் ஸ்டைலையுமே எடுத்து பாருங்க. எல்லாரோட லைஃப்லயுமே ஆவியானவர் அவங்களை கொண்டு போயிருக்கிற பாதை. ஆவி இதெல்லாம் வந்து நீங்க நம்ம நினைக்கிறாங்க ராஜா தானே, அவன் பாட்டுக்கு அவன் எங்கேயோ இதுல உட்காந்து ஆட்சி தானே பண்ணான்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அவெல்லாம் கடந்து வந்த பாதை வந்து எத்தனையோ இரவுகள் தூங்காம கடந்திருக்கிறான். அதனாலதான் அவன் தாவீது சங்கீதங்கள்லாம் எழுதுறான், ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராச்சாமங்களில் தான் எழுதி வச்சிருக்கிறான்.
லைஃப் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆவியானவர் கொண்டு சென்றால் மட்டுமே அந்த மாதிரி லாங் ஃபாஸ்டிங் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. சரிங்களா? நான் 108 நாள் ஃபாஸ்டிங் பண்ணணும்லாம் பண்ணல. நான் ஒரு 2 நாள் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். அது முடிக்கவே முடியாம 108 நாள் வரைக்கும் போயிடுச்சு. புரியுதா? 108 நாள் போடணும்னு போடல, அது நிறுத்த முடியாம போகும். அப்ப அது அந்த உணவு மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்று தானாவே அற்று போய் அந்த நேரத்துல பிரசன்ஸ் ஆஃப் காட்ல நம்ம ஹார்ட் அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அது வேற. சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு அபிஷேகம் பெற்றோம் சொல்லுவாங்க, அது இல்லையா? எப்படி? இன்னைக்கு அபிஷேகம் அபிஷேகம் பெற்றாச்சு அப்படி சொல்றோம்ல, அப்ப அந்த அந்த பொறுப்பு அது இல்லையா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? அந்நிய பாஷை பேசுறது எல்லாருமே அனாயிட்டட் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வேற. அந்நிய பாஷை பேசுறங்கிறது ஒரு வரம். அது ஆவியானவர் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிற ஒரு பாஷை. சரிங்களா? அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக அந்நிய பாஷை பேசுகிறான். சோ அது வேற. அது வேற. அது நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு சார்ந்த விஷயம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு நெருங்கிய ஒரு உறவுக்கான ஒரு பாலம் தான் அது. சோ அனாயிட்டட் அப்படின்னும் போது அது பொறுப்பு பார்த்துக்கங்க. அபிஷேகம்னுட்டாலே அது ஒரு பொறுப்பு சார்ந்தது. அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னாலே புரிஞ்சுக்கங்க, யார் அனாயிட்டட்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்துருக்கு உங்க மேல. அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை விட அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி நம்ம மேல அந்த பொறுப்பு வந்திருக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்றீங்களா? உங்களுடைய இருதயம் எதை நோக்கி, உங்க இருதயத்தை செக் பண்ணி பாருங்க. உங்க இருதயம் எதை நோக்கி வாஞ்சிக்குது? உங்க இருதயத்தினுடைய அந்த அனாயிட்டிங் பொறுப்பு வரும்போது நம்ம இருதயம் அந்த பொறுப்பை நோக்கி போகும். இதை செய்யணும், இதைத்தான் நம்ம செய்யணும்ன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா அது உள்ள ஃபீல் ஆகும். ஆமா, அதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். இதைதான் ஆண்டவர் நம்ம செய்ய வைக்கிறாரு. பல விஷயம் இருக்குது. அனாயிட்டிங்னா எல்லாருமே பிரசங்கியார் ஆக மாட்டாங்க, எல்லாருமே சுகமளிக்கிறது தான்ன்றதுலாம் கிடையாது. எல்லாருமே சுகமளிப்பாங்க, எல்லாரும் அற்புத அடையாளங்கள் தான் செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஆனா எல்லாருமே பேசிக்கா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றதுங்கிறது அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கடமை. அது எல்லார் மேலேயும் விழுந்தது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. உங்க ஹார்ட்ல பேசிக்கா சில பேருக்குலாம் சிலரை விசாரிக்கக்கூடிய ஹார்ட் வரும். சில ஊழியங்களை தாங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அப்படி நிறைய இருக்கு பாருங்க. Anointing is not just only for preaching. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வச்சிருப்பார். அந்த பொறுப்பை செய்யறதுக்கு கூட உங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பார். அந்த பொறுப்பு மேபி
ஒரு ஊழியத்தோட கூட இணைஞ்சு செய்யறதுக்காக கூட இருக்கும். எல்லாருமே அப்படி ஆகணுன்றது கிடையாது. ஒரு மினிஸ்ட்ரியோட சப்போர்ட்டிவா கூட நிக்கிறது கூட அந்த அனாயிட்டிங்ல ஒரு பார்ட் தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு உங்க இருதயத்துல தெரியும். எனக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை என் மேல வச்சிருக்கிறாரு, இதுதான் நான் எடுத்து செய்யணும், இது என் மேல விழுந்த கடமைன்றத புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் காட் வந்து உங்களை இப்ப என்னோட கனெக்ட் பண்றாரு, இப்ப என்னோட இணைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருப்பாரு. இந்த அனாயிட்டிங்கோட இணைஞ்சு ஒர்க் பண்ணணும். இது ஒரே ஒரு ஆள் மட்டும் செய்யறது இல்ல. இது வந்து ஒரு டீமா தான் செய்யணும் அப்படின்னா அந்த டீமை ரெடி பண்ணுவார் கூட. அந்த டீம் இணைஞ்சு அந்த டீம் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப அந்த டீம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நான் எனக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை என் மேல வச்சிருக்கிறாரு. நான் வந்து அதுக்காக நான் நிறைய விஷயங்களை இழக்கிறேன், நான் நிறைய விஷயங்களை கொடுக்குறேன். ஆனா நான் மட்டும் இதை செஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு ஆண்டவர் என்னைய சுத்தி ஒரு டீமை ரெடி பண்ணுவார். அந்த டீமும் அதே ஒர்க்கோட இணைஞ்சு அந்த ஒரு பர்டிகுலர் வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அந்த அனாயிட்டிங்க்கு தேவையான சப்போர்ட்டர்ஸும் நம்மளை சுத்தி என்ன செய்வார் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். இல்லைன்னா இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்ப நான் மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இப்ப ஐ பிலீவ் எவ்ரிவன் ஹூ ஆர் ஆல் கனெக்டட் வித் மீ ஐ நோ ஒன் திங் வெரி கிளியர்லி. நல்லா தெரியும் எனக்கு என் மேல இருக்கக்கூடிய காலிங்க நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு டீம் இருந்தாதான் அதை செய்ய முடியும். நான் தனியா செய்ய முடியாது. ஸோ ஆண்டவர் அந்த டீம் என்னை சுத்தி ரைஸ் பண்ணி கொடுக்குறாரு. நான் எங்கேயோ உட்கார்ந்து இருந்தாலும் அந்த டீம் ஆண்டவரே கொண்டு வந்து பில்ட் பண்ணுவார். அப்படி அழகா அந்த டீமை பில்ட் பண்ணி அந்த டீமும் நானும் சேர்ந்து தான் அதை செய்வோம். மேபி நீங்க எங்கேயோ இருக்கலாம். But you are all standing with this calling, with this anointing. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். No one is connected with me without God's plan.